Hi students, welcome to 9th standard social science. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது history lesson 2 ancient civilizations. What is civilization? Civilization is a society or group of people achieving a higher state of social development. Civilization அப்படின்னா தமிழ்ல சமூக முன்னேற்றம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க இல்லையா, ஓல்டு ஸ்டோனேஜ் நியூ ஸ்டோனேஜ் பற்றி. ஸோ ஓல்டு ஸ்டோனேஜில் மக்கள் காட்டுக்குள்ளே கூட்டமாக வாழ்ந்தாங்க. அவங்கள நோமட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரே இடத்துல தங்காமல் சாப்பாட்டுக்காக வேறு இடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் காட்டில் வேட்டையாடுறதும் உணவு சேகரிக்கிறதும் தான். அப்புறம் நியூ ஸ்டோனேஜ் காலத்தில் மக்கள் ஃபுட் ப்ரொடியூசர்ஸாக முன்னேறினாங்க. எப்படி? விதையை விதைச்சு பயிரை வளர்க்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அனிமல்ஸை டொமஸ்டிகேட் பண்ணாங்க. தனித்தனி குரூப்ஸாக இருந்தவங்க ஒவ்வொன்றா சேர்ந்து ஒரு பெரிய சொசைட்டியாக முன்னேறினாங்க. இந்த சொசைட்டி ஆர் குரூப் ஆஃப் பீப்புளை வில்லேஜஸாக ஃபார்ம் பண்ணி வாழ்ந்தாங்க. அது மட்டுமா, மற்ற வேலைகளை எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. பாட்டரி மேக்கிங், கிராஃப்ட்டு, ஆர்டிஷன்ஸ், கன்ஸ்ட்ரக்டிங் பில்டிங்ஸ், அப்புறம் கம்யூனிகேஷனுக்காக ரைட்டிங் சிஸ்டம் எல்லாம் உருவாக்குனாங்க. இந்த வில்லேஜஸை செட்டில்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செட்டில்மெண்ட்ஸ் were planned and laid out. A polity emerged. Society became organized and food production and craft production were regulated. அதாவது இந்த வில்லேஜஸ் எங்கே உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்ல ஃபெர்டைல் சாயிலும் நிறைய தண்ணீரும் கிடைக்கிற ரிவர்ஸ் பக்கத்தில் உருவாக்குனாங்க. ஏன்னா விவசாயம் மற்றும் எல்லா வேலைக்கும் தண்ணீர் ரொம்ப முக்கியம். அதனால தான் வில்லேஜஸ் ரிவர் வேலிஸில் அமைஞ்சது. மக்கள் அவங்களோட வாழ்க்கை முறையை ரெகுலேட் பண்ணி வெல் பிளான்டாக அமைச்சாங்க. ஃப்ரூட் ப்ரொடக்ஷனும் கிராஃப்ட் ப்ரொடக்ஷனும் யார் செய்யணும்னு ரெகுலேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, இது அவங்களுடைய லைஃபை அட்வான்ஸ்டாக கொண்டு போச்சு. சிவிலைசேஷன் இஸ் சீன் ஆஸ் அ அட்வான்ஸ்ட் ஆர்கனைஸ்ட் வே ஆஃப் லைஃப். As civilization began to take shape, huge buildings were built, the art of writing developed, and science and technology contributed to the betterment of society. So, ஒரு சொசைட்டி உருவாகணும்னா அக்ரிகல்ச்சர் மட்டும் இருந்தால் பத்தாது. என்ன செய்யணும்? ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் வளரணும், எஜுகேஷன் ஒரு பக்கம் வளரணும், அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் இருக்கணும். இதை தான் நம்ம சிவிலைசேஷன்ஸ், அதாவது முன்னேறிய நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த நாகரிகங்கள் எல்லா பகுதியிலையுமே இல்லை. அதாவது இந்த உலகத்தில் சில பகுதிகளில் மட்டும்தான் இந்த சிவிலைசேஷன்ஸ் உருவாச்சு. மற்ற பகுதியில் இருந்தவங்கெல்லாம் வேட்டையாடுறவங்களாகவும் காட்டுக்குள்ளே வசிக்கிறவங்களாக தான் இருந்தாங்க. These civilization flourished in certain regions. People in other parts of the world lived as hunters, gatherers and pastoralists. Ancient civilizations. இந்த வேர்ல்டில் என்னென்ன சிவிலைசேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். எஜிப்தியன் சிவிலைசேஷன், மெசபடோமியன் சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன்ஸ், இண்டஸ் சிவிலைசேஷன். இவை எல்லாமே ஒவ்வொரு ரிவர்ஸ் பகுதியில் உருவான சிவிலைசேஷன்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான சிவிலைசேஷன் த எஜிப்தியன் சிவிலைசேஷன். It is one of the oldest civilization known for its monumental architecture, agriculture, arts, science and crafts at a very early age. So பழங்காலத்திலேயே ஆர்கிடெக்சரல் ஒர்க்லேயோ அக்ரிகல்ச்சர் ஒர்க்லேயும் ஆர்ட் அண்ட் சயின்ஸ்லேயும் முன்னேறிய ஒரு பழமையான சிவிலைசேஷன் தான் இந்த எஜிப்தியன் சிவிலைசேஷன். இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஜியாகிரஃபி. இந்த எஜிப்ட் எங்கே இருக்குது, வேர் இட் இஸ் லொக்கேட்டட், அதை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பரோஃப்னா எஜிப்தியன் கிங்ஸ் அண்ட் சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். How the society is and who is administrated. Next, important, very important, occupation. அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சரும் ட்ரேடும். நெக்ஸ்ட் ஒன், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். அண்ட் த நெக்ஸ்ட் ரிலீஜியன். எந்தெந்த காடெல்லாம் அவங்க வர்ஷிப் பண்ணாங்க.
நெக்ஸ்ட் philosophy, science and literature. என்னென்ன மாதிரியான இன்வென்ஷன்ஸ்லாம் அவங்க உருவாக்குனாங்க. ரைட்டிங் சிஸ்டம் ஃபார் கம்யூனிகேஷன் என்ன மாதிரியான ரைட்டிங் சிஸ்டம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட், ஜியாகிரஃபி லொக்கேஷன் ஆஃப் Egypt. Egypt lies in the northeastern corner of African continent. Students, இந்த picture பாருங்க, இது African continent. இதில் இந்த green color shape இருக்கு இல்லையா, இதுதான் Egypt. The next picture you can see, it is Egypt map. So you see there, it is bounded by the Red Sea on the east and Mediterranean Sea in the north. In the blue color தெரியுது இல்லையா, Red Sea in the east and Mediterranean Sea in the north. இந்த மிடில் ஒரு ப்ளூ லைன் மேலேருந்து கீழே வரைக்கும் வருது, அதுக்கு பேர் ரிவர் நைல். Egypt is irrigated by the river Nile, which originates in Lake Victoria in the south and flows into the Mediterranean Sea in the north. சவுத்தில் லேக் தெரியுதா, அங்கே உருவாகி மேல் நோக்கி பாஞ்சு மெடிட்ரேனியன் சீல கலக்குது. ஸோ இந்த ரிவர் நைலுக்கு ரெண்டு பக்கமும் ஈஸ்டர்ன் சைடு அண்ட் வெஸ்டர்ன் சைடில் டெசர்ட்ஸ் இருக்குது. டெசர்ட்ஸ் ஆர் சீன் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் ரிவர் நைல். ஸோ இந்த ரிவர் நைல் பற்றி தான் நாம் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ரிவர் நைல், see the picture, the blue color line, it is river Nile. அந்த ப்ளூ கலர் லைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ஏரியா இஸ் த ஃபெர்டைல் லேண்ட். இதைத்தான் இஜிப்டியன் சிவிலைசேஷன், த செட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் இஜிப்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The Egyptian civilization depended solely upon the flow of river Nile. Egypt was called the gift of Nile by the Greek historian Herodotus. Herodotus யாரு? The father of history. அவர் என்ன சொல்றாரு? Egypt is a gift of Nile அப்படின்னு சொல்றாரு. The Nile also served as a means of transport. The Nile Valley is very rich and fertile as the river deposits fresh alluvium every year. ஸோ இந்த ரிவர்ஸில் வரக்கூடிய அலுவியல் சாயில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேண்டில் படிஞ்சிரும். ஸோ அந்த ஃப்ரெஷ் வெரி ரிச் ஃபெர்டைல் அலுவியம் அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சருக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். இந்த ரிவர் வாட்டர் இரிகேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. This alluvium nurtured agriculture and helped to produce surplus of food grains, leading to the development of Egyptian civilization. So, in the alluviumனால they are gaining more surplus of food grains. அதிகமான ஃபுட் கிரெயின்ஸ் அவங்களால உருவாக்க முடிஞ்சது. ஸோ இது இந்த இஜிப்டியன் சிவிலைசேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு வேயாக அமைஞ்சது. நெக்ஸ்ட், சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ ஜியாகிரஃபி பற்றி பார்த்தோம், ரிவர் நைல் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த சொசைட்டியில் மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்கள யார் ரூல் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் அந்த சொசைட்டி ரூல் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். The Egyptian king was known as the Pharaoh. ஸோ இஜிப்டியன் கிங்கை எப்படி சொல்கிறாங்க? பரோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிங் சொல்லுவோம், இல்லைன்னா ராஜான்னு சொல்லுவோம், மன்னர் சொல்கிறோம். ஸோ இஜிப்டியன்ஸ்லாம் என்னன்னு சொல்கிறாங்க? பரோன்னு சொல்கிறாங்க. The people treated Pharaoh as a divine form. இவர்கிட்ட தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கிறதா நம்பி அவரை ரொம்ப மதிப்பாக நடத்துகிறாங்க. Under the Pharaoh, there was a hierarchy of officials including viziers, the governors of province, local mayors and tax collectors. இப்போ நம்மளை ரூல் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது? பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், கவர்னர், சீஃப் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டு, தென் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ், இப்படி நமக்கு ஹையர் ஆர்டர்லேருந்து லோயர் ஆர்டர் வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி அந்த காலத்தில் கிங்குக்கு கீழே விசியர்ஸ் அப்படின்னு ஹையர் ஆஃபீஷியல்ஸும், கவர்னர்ஸ், லோக்கல் மேயர்ஸ், டேக்ஸ் கலெக்டர்ஸ்னு ஒவ்வொரு ஸ்டேஜுக்குரிய ஆஃபீஷியல்ஸ் இருந்தாங்க.
ஸோ இந்த என்டையர் சொசைட்டியில் யாரெல்லாம் இருந்தா? த என்டையர் சோஷியல் சிஸ்டம் வாஸ் சப்போர்ட்டட் பை த ஒர்க் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்டிஷன்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டோன் கட்டர்ஸ், மேஷன்ஸ், பாட்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், coppersmith and goldsmiths, peasants and workers. ஸோ அந்த காலத்தில் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நமக்கு ராக்கில் ஸ்டோனில் தான் இருக்கும். அப்போ ஸ்டோன் கட்டர்ஸ் நமக்கு வேணும். பில்டிங் கட்டுற மேஷன்ஸ், பாட்டரி மேக்கர்ஸ், கார்பெண்டர்ஸ், அப்புறம் காப்பர் யூஸ் பண்ணி காப்பர் வெசல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, காப்பர் ஸ்மித்ஸ், கோல்டு ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு, அப்புறம் அக்ரிகல்ச்சரிஸ்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. Land belonged to the king and was assigned to the officials. ஸோ இந்த மொத்த லேண்டு யார் ரூல் பண்ணுறா? கிங். அவங்களுக்கு கீழே இந்த officials அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. Slavery was not common but captives were used as slaves. Slaveryனா அடிமைகள். அடிமைகள் நீ யாரும் இல்லை, ஆனால் குற்றம் செஞ்சு ஜெயிலில் இருப்பாங்க இல்லையா, அவங்கள அடிமைகளாகவும் அதுக்கேற்ற வேலைகளும் செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட், மம்மிஃபிகேஷன். ஈஜிப்டுன்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? மம்மி தான் ஞாபகம் வரும். மம்மினா என்ன? டெட் பாடி தான். ஈஜிப்டியன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நமக்கு லைஃப் இருக்குது அப்படின்னு நம்பினாங்க. அதனால் அந்த டெட் பாடியை ரொம்ப பத்திரமாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ப்ராசஸை மம்மிஃபிகேஷன்னு நம்ம சொல்லுவோம். The Egyptians believed in life after death. Therefore, they preserved the dead body. The art of preserving the dead body is known as mummification. Pyramids and tombs were built to preserve the body of pharaohs. இப்போ பரோஃப் ராஜாக்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்க பாடியை ரொம்ப பத்திரமாக ப்ரிசர்வ் பண்ணணும். அப்போது இதை ப்ரிசர்வ் பண்ணி அது மேலே கல்லறைகளையும், டோம்ஸ்னால் கல்லறைகளையும், மேலே பிரமிட்ஸ், பெரிய பெரிய பிரமிட்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அதுகளையும் பில்ட் பண்ணி ரொம்ப பத்திரமாக பாதுகாத்தாங்க. இந்த மம்மிஃபிகேஷனோட ப்ராசஸ் பற்றி பார்ப்போமா? த டெட் பாடி இஸ் ப்ரிசர்வ்டு பை யூஸிங் நேட்ரான் சால்ட், எ காம்பினேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட். இந்த டெட் பாடிஸை எதை வச்சு ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா, இது ஒரு சால்ட்டு, நேட்ரான் சால்ட்டு. உப்பில் போட்டு வச்சா எந்த பொருளுமே கெட்டு போகாதுன்னு நமக்கு தெரியும். அது மாதிரி சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட் சேர்ந்த ஒரு நேட்ரன் சால்ட் வச்சு இந்த டெட் பாடிஸை ஃபஸ்ட்டு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, கெட்டு போகாமல் பாதுகாக்கிறாங்க. After 40 days, when the salt absorbed all the moisture, the body was filled with sawdust and wrapped with strips of linen cloth and covered with a fabric. ஸோ 40 days முடிஞ்சு இந்த சால்ட் என்ன செய்யும்? அந்த உடம்புல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இந்த பாடியில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாடஸ்ட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்ட்ரிப்ஸு லெலின் கிளாத்ஸை வச்சு உடம்பு ஃபுல்லாக சுற்றிடுவாங்க. நம்ம பிக்சர்ஸ்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக வெள்ளை துணி வச்சு சுற்றிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி சுற்றி மேலே ஏதாவது ஒரு பட்டு துணியோ எதையோ வச்சு கவர் பண்ணி காஃபின்குள்ளே வச்சுருவாங்க. The body was stored in a stone coffin called sarcophagus. இந்த காஃபின், இந்த பிக்சரில் பாருங்கள், இதுக்கு பேர் தான் காஃபின். இந்த காஃபினுக்கு பேர் தான் sarcophagus. மம்மிஃபிகேஷன்னா புரிஞ்சிச்சா? அடுத்து ஆக்குபேஷன். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் என்ன? அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர், ரிவர் நைல் இருக்கிறனால அவங்களுக்கு ஃபெர்டைல் லேண்ட் இருக்குது, வாட்டர் சப்ளை இஸ் தேர். அதனால அவங்க என்ன பண்ணாங்க? சர்ப்ளஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸை உருவாக்குனாங்க. என்னென்னலாம் கல்டிவேட் பண்ணாங்க? த Egyptians cultivated wheat, barley, millets, vegetables, fruits, papyrus and cotton. Papyrus was used for making rope, mats, sandals and later for producing paper. இந்த பேப்பரஸ்ங்கிறது ஒரு விதமான நாணல், ஒரு புல்லு வகை மாதிரி இருக்கும். இதை வச்சு பிற்காலத்தில் பேப்பர் உருவாங்கின. இந்த வேர்டு பேப்பருங்கிறது இந்த பேப்பரஸ்ங்கிறதுல தான் வந்துச்சு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த தண்டை யூஸ் பண்ணி தான் பேப்பரை மேக் பண்ணாங்க. They domesticated cattle, sheep, goat and pigs and hunted wild animals.
they had pets such as dogs, cats and monkeys. ஸோ இந்த சாதுவான அனிமல்ஸ் எல்லாம் அவங்க டொமஸ்டிகேட் பண்ணி வச்சாங்க. வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடினாங்க. அடுத்து முக்கியமான ஆக்குபேஷன் என்ன? ட்ரேடுனா என்ன? வியாபாரம் செய்கிறது. ஸோ இவங்க என்னெல்லாம் வியாபாரம் பண்ணாங்கன்னா கோல்டு, சில்வர், ஐவரி வேர் இம்போர்ட்டட். They acquired the lapis lazuli, a precious stone of bluish color from Afghanistan. இந்த லாப்பிஸ் லூயிங்கிறது ஒரு ப்ளூயிஷ் எமரால்டு ஸ்டோன். இது ஆப்கானிஸ்தான்லேருந்து இம்போர்ட் பண்ணாங்க. The Egyptians had trade relation with Lebanon, Crete, Phoenicia, Palestine and Syria. ஸோ இந்த சிட்டிஸோட இவங்க வந்து ட்ரேட் நடத்தினாங்க. நெக்ஸ்ட், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். வாட் இஸ் ஆர்ட்? Art means paintings, drawings, picturization. சொல்லுவோம் இல்லையா art. Using of different writing systems, coloring the pictures. Okay, architectureங்கிறது making huge buildings or sculptures. ஸோ இவங்க ஆர்ட்லேயும் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்தாங்க, ஆர்கிடெக்சர்லேயும் சிறந்தவங்களாக இருந்தாங்க. என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போமா? The Egyptians excelled in art and architecture. Their writing also is a form of art. அவங்க எழுதுறது கூட ஒரு விதமான ஆர்ட் மாதிரி இருக்கும். Numerous sculptures, painting and carvings attested to the artist skills of Egyptians. ஸோ இவங்க செஞ்சக்கூடிய இந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் ஒரு எவிடன்ஸஸாகவும் ஒரு எக்ஸாம்பிள்ஸாகவும் நமக்கு தெரியுது. இவங்களுடைய ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ரொம்ப முக்கியமான ஆர்கிடெக்சர் pyramids. The pyramids are massive monuments built as tombs of mourning to the pharaohs. The great pyramids near Cairo are known as the Giza pyramids. ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, மம்மிஃபிகேஷன் முடிஞ்சோடனே அது மேலே அந்த கொஃபினில் வச்சு டோம்ஸ் இல்லைன்னா பிரமிட்ஸ் அதை மேலே வச்சு கட்டிடுவாங்க. எதுக்காக? அந்த டெட் பாடியை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக. இப்போ இது வந்து வேர்ல்டு ஒண்டரில் ஒன் ஆஃப் த ஒண்டர். ஈஜிப்ட்னாலே பிரமிட்ஸ் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன், த கிரேட் ஸ்பிங்க்ஸ் ஆஃப் கிசா இஸ் அ மேசிவ் லைம்ஸ்டோன் இமேஜ் ஆஃப் அ லைன் வித் அ ஹியூமன் ஹெட். இந்த பிக்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட பாடி வந்து லைன் மாதிரியும் அதனுடைய தலை வந்து ஹியூமன் ஃபேஸ் மாதிரியும் இருக்கும். It is dated to the time of Pharaoh Khafre. இது எந்த பீரியடில் வந்து கட்டப்பட்டது? 2575 to 2465. யார்? இந்த ஃபெரோ காஃப்ரி. இவர் பீரியடில் இது செய்யப்பட்டது. இது பிசிஇங்கிறனால டைம் பீரியட் பாருங்கள் ரிவர்ஸில் போகுது. It is one of the largest sculpture of the world and measures 73 meters in length and 20 meters in height. 20 meters height, 73 meters length உள்ள largest sculpture in the world. Next, religion. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை உண்டு. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஏதோ ஒரு காடை நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாருமே ஒரு ரிலீஜனை ஃபார்ம் பண்ணி இருப்போம். அந்த காலத்துலேயே ரிலீஜன் ஃபார்ம் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஏகப்பட்ட கடவுள் இருக்காங்க. த Egyptian practiced polytheism. Polytheismனா Polytheism means belief in many gods. ஒரு கடவுள் மட்டும் இல்லை, நிறைய கடவுள் இருக்காங்க அப்படின்னு பிலீவ் பண்ணுறது தான் polytheism. Amon, Re, Seth, Thoth, Horus and Anubis are some of the gods of Egyptians. ஸோ இது எல்லாமே அவங்க வர்ஷிப் பண்ண காட்ஸோட நேம்ஸ். They worshipped many gods, but the sun god Re was the predominant one. ஸோ எல்லாருக்கும் தெரியும் சன் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மெயின் காட் ஃபார் ஆல் த பீப்புள் இல்லையா? ஸோ தே வர்ஷிப்டு சன் as a predominant one. Sun god பேர் என்ன? Re. But later on sun god was called as Amon. இந்த ஃபஸ்ட் பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, சன் காடோட பேர் என்ன? Amon. இந்த லாஸ்ட் பிக்சர் அனூபிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து
the god of death. Next, philosophy, science and literature. ஸோ இவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க, சொசைட்டி டெவலப் பண்ணுறக்கா என்னெல்லாம் இன்வென்ட் பண்ணாங்க, எதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. Yes, the Egyptians excelled in science, literature, philosophy, astronomy, mathematics and measurement system. ஸோ இவங்க அக்ரிகல்ச்சர் ட்ரேட் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஸ்கில்ஸும் வச்சுருந்தாங்க. சன்டயல், வாட்டர் கிளாக் அண்ட் கிளாஸ் வேர் டெவலப்ட். சன்டயல், இப்போ நம்மக்கிட்ட எல்லாம் கிளாக் இருக்குது, டைமிங் பார்க்குறக்கு, அந்த காலத்தில் அது இல்லை. ஸோ இந்த சன்னை மெயினாக வச்சு டைமை செட் பண்ணக்கூடிய சன் டயலை உருவாக்குனாங்க. see the picture, இந்த சன் ஏற ஏற அதனுடைய ஷேடோ நகர்ந்துக்கிட்டே வரும். ஸோ we can find the time. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் இஸ் வாட்டர் கிளாக். வாட்டர் நிரம்ப நிரம்ப அந்த டைமிங் மாறிக்கிட்டே வரும். திஸ் இஸ் வாட்டர் கிளாக். இது எல்லாமே இவங்க உருவாக்குனாங்க. இந்த சன்னை பேஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டன்ட் கேலண்டரை ஃபார்ம் பண்ணாங்க. தே டிவைஸ்ட் எ சோலார் கேலண்டர் தட் கன்சிஸ்டட் ஆஃப் 12 months of 30 days each with 5 days added to the end of the year. This calendar was introduced as early as 4200 BC. So idla 12 months of 30 days. இப்ப இருக்கிற மாதிரியே 12 months இருக்கு. Each month we have 30 days with 5 days at the end of the year இருந்துச்சு. Okay. Literary works includes treatises on mathematics, astronomy, medicines, magic and religion. இதுக்கு ரிலேட்டடா so many text worksum booksum ivanga uruvaki irundanga. They also distinguished themselves in painting, art, sculpture, pottery, music and weaving. இது மட்டும் இல்லாம art சைடில் பெயிண்டிங், drawing, sculpture, சிலைகள் செய்கிறது, பாட்டரி மேக்கிங், மியூசிக் அண்ட் வீவிங் ஆல்சோ இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட், ரைட்டிங் சிஸ்டம். இப்போ நம்ம ரைட்டிங் சிஸ்டம் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம்? தமிழில் அகர வரிசைன்னு உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள்னு ஏகப்பட்ட எழுத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்லி நமக்கு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இவங்க ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு பிக்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாருங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பிக்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிக்டோரியல் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் தான் இவங்க உருவாக்குனாங்க. The Egyptians are well known for their writing system. Their form of writing is known as hieroglyphic. இது ரைட்டிங் பேர் என்ன? hieroglyphic. Hieroglyphic was used in the inscriptions on seals and other objects. ஸோ பழங்கால கல்வெட்டுகள், சீல்ஸு, பட்டயங்கள் இதில் எல்லாம் நம்ம எழுத்துக்களில் பொறிச்சு வைப்போம்ல, இவங்க என்ன செய்வாங்க? பிக்சர்ஸில் பொறிச்சு வைப்பாங்க. The hieroglyphic, another form of writing, was used a pictogram based system. It was developed around 3000 BC. Many texts and books were written using this script. So என்னென்ன philosophy books எல்லாம் எழுதுனாங்களோ, மேக்ஸ் ரிலேட்டடாக, சயின்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன புக்ஸ் எல்லாம் எழுதுனாங்களோ அதில் எல்லாத்துலேயுமே இந்த பிக்சர் ரிலேட்டடாக பிக்சர் சிஸ்டமை தான் யூஸ் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே சில்ட்ரன், Egyptian civilization பற்றி ப்ரீஃபாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ குயிக் சம்மரியாக போவோமா? நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் படித்தோன்னு பார்ப்போமா? எஸ், ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சிவிலைசேஷன்? சிவிலைசேஷன்னா என்ன, மக்கள் எப்படி அதை உருவாக்குனாங்க? இம்பார்ட்டன்ட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன், அந்த 4 இம்பார்ட்டன்ட் சிவிலைசேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. Egyptian சிவிலைசேஷன் பற்றி தான் இதில் நம்ம முக்கியமாக பார்த்தோம். அதில் எதை பற்றி படித்தோம்? ஜியாகிரஃபி, ரிவர் நைல் பற்றி படித்தோம். ஃபரோஸ், சொசைட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபரோஸ்னா கிங்ஸு, சொசைட்டி எப்படி அவங்கள ரூல் பண்ணாங்க அதை பற்றி படித்தோம். மமிஃபிகேஷன், டெட் பாடியை எப்படி ப்ரிசர்வ் பண்ணாங்க, அதுக்குரிய ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி படித்தோம். ஆக்குபேஷன், அவங்களோட முக்கியமான தொழில் அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேடை பற்றி பார்த்தோம். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், ஸோ பெயிண்டிங், ஸ்கல்ப்சர்ஸ், பில்டிங்ஸ் இதை பற்றி பார்த்தோம். ரிலீஜியன், எந்தெந்த காட் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்.
philosophy, science and literature. ஸோ எதனெல்லாம் டிஸ்கவர் பண்ணாங்க, கேலண்டர், சன்டைல், வாட்டர் கிளாக். ஸோ இது மாதிரி டிஸ்கவர் பண்ணது, எதை பற்றியெல்லாம் இவங்க புக்ஸ் எழுதியிருக்காங்க, டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட்டிங் சிஸ்டம், ஸோ இவங்களே ஃபார்ம் பண்ண இந்த பிக்டோகிராஃபிக் ரைட்டிங் சிஸ்டம் பற்றி படித்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டுடேஸ் அசைன்மெண்ட், உங்களுக்கு இதில் அசைன்மெண்ட் நான் கொடுத்துருக்கேன். என்னென்னா, define the term hieroglyphics. The Egyptians excelled in art and architecture. Illustrate. ஸோ இதை பற்றி நீங்கள் அசைன்மெண்ட்டை ரெடி பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. Thank you, students.